அனைவருக்கும் வணக்கம். மசனகுடி. இங்கு வனவிலங்குகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். இது நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மசனகுடியிலிருந்து முதுமலையில் இருக்கிற தெப்பக்காடு வரைக்கும் ஜீப்பில் போயிட்டுருக்கோம். நாம் செல்லும்போது நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்கலாம். கொஞ்ச தூரம் வந்ததும் பைசன் தன் குட்டியோடு இருக்குது. குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருந்தது. அந்த குட்டியை பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. மசனகுடியிலிருந்து தெப்பக்காட்டுக்கு 6 கிலோமீட்டர் தான். நாம் போகும் வழியில் நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம். மசனகுடிக்கு வர ஊட்டியிலிருந்து கூடலூர் வழியாகவும் கல்லட்டி வழியாகவும் வரலாம். கூடலூர் வழியாக வந்தால் 70 கிலோமீட்டர் தூரமாகும். கல்லட்டி வழியாக வந்தால் 30 கிலோமீட்டர் தான். ஆனால் கல்லட்டி ரோடு ரொம்பவும் ஆபத்தானது. TN43 ரெஜிஸ்ட்ரேஷன் கார் இருந்தால் மட்டும்தான் வர முடியும், அல்லது டிரைவர் லைசன்ஸ் TN43 ஆக இருக்கணும். மான் கூட்டம் ரோட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பார்டரில் தான் இந்த மசனகுடி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளை நம்ம நேரடியாக பார்க்க வாய்ப்பு இருக்கும். கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் மாயாறு ரிவர். இங்கே இருந்து பக்கத்திலேயே யானைகளை பராமரிக்கும் தெப்பக்காடு மற்றும் முதுமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. மான்களை தான் நிறைய பார்க்க முடியுது. வேறு அனிமல் ஏதாவது பார்க்கலாம்னு திரும்பவும் மசனகுடிக்கு போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல கரடி, சிறுத்தை அடிக்கடி பார்க்கலாம்னு டிரைவர் சொன்னார். உண்மையிலேயே இந்த இடத்தெல்லாம் பார்க்க ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதனால ஈவினிங் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் ஊட்டி கல்லட்டி ரோடு, தெப்பக்காடு, மாயாறு, சிங்காரா எல்லா ரோட்டையும் பிளாக் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துலையும் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். நீங்கள் பார்த்து ஓட்டுங்க பின்னாடி. சரி, போகலாம். திரும்பவும் வர வழியில் என்ன ஒரு யானை இருக்குது. பெரிய யானை. ஆமாம். நில்லுங்க எடுத்துட்டு வருது. ஆனால்
இது மசனகுடி பஸ் ஸ்டாண்டு. மாயாறு, சிங்காரா, தெப்பக்காடு செல்வதற்கு ரோடு இங்கே இருந்து தான் பிரிகிறது. மாயார் டேமில் காலையில் டெய்லி ஒரு டைகர் சைட்டிங் ஆகுதுன்னு சொன்னாங்க. காலையிலேயே மாயாருக்கு கிளம்பிட்டோம். மாயாறு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மரவகண்டி டேம் மின்சாரம் தயாரிப்பதற்காக 1951 கட்டியிருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட இடம். ஒர்க் பண்ணுறவங்களை தவிர வேறு யாரும் போக முடியாது. தங்கி வச்சிருக்காங்க. என்னது இந்த பஸ் மாயாரில் இருந்து ஊட்டிக்கு போகுது. மசனகுடியில் இருந்து மாயாருக்கு செல்ல 10 கிலோமீட்டர் தான். இங்கேயும் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாம்னு காலையில் 7 மணிக்கே கிளம்பிட்டோம். நம்ம வரும்போது சிங்காராலேருந்து வந்து 6:30 போட்ட பஸ் 7 மணிக்கு ஒரு பஸ். டவுனில் தண்ணி போகும், வருஷத்தில் தண்ணி போகும். டவுன் இங்கே யானை பைசன் காட்டுற மாதிரி தண்ணி போகும். நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் யானை, சிறுத்தை, பைசன் அதிகமாக நடமாடக்கூடிய இடம்னு டிரைவர் சொல்லிட்டு வராரு. மசனகுடியை சுற்றியுள்ள மாயாறு, சிங்காரா பகுதியில் புலிகள் நடமாட்டம் சமீப காலமாக அதிகமாக இருப்பதாக சொல்கிறாங்க. மாயாறு டேம் பக்கத்திலேயே வந்துட்டோம். இதுதாங்க மாயாறு டேம். வேலை நடப்பதுனால இப்போ தண்ணீர் இல்லை. மரவகண்டி டேமில் இருந்து தான் இந்த டேமுக்கு தண்ணீர் வருமாம். தினமும் ஒரு டைகர் இந்த டேமில் தண்ணி குடிக்க வந்துக்கிட்டு இருக்குதாம். இங்கேயும் எந்த அனிமல்ஸையும் பார்க்க முடியலை. ஈவினிங் 5 மணிக்கு சிங்காராவில் அனிமல்ஸ் ஏதாவது சைட்டிங் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டு இருக்கோம். சிங்காரா அடர்ந்த காடுகள் மற்றும் வன விலங்குகளாலும் சூழப்பட்டிருக்கிறது. இந்த சிங்காரா வனப்பகுதி அழகும் ஆபத்தும் நிறைந்த இடம். சமீப காலமாக புலிகள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியாக இருக்குது. யானை, சிறுத்தை, பைசன் எல்லாமே இந்த சிங்காரா செல்லக்கூடிய வழியில் பார்க்கலாம். சிங்காரா போகக்கூடிய வழியிலையும் ரிசார்ட்டு இருக்குது. சம்டைம் நைட்டில் இங்கேயும் ஒயில்டு அனிமல்ஸை பார்க்கலாம். மசனகுடியில் இருந்து சிங்காரா செல்ல 7 கிலோமீட்டர் தான்.
இங்கெல்லாம் இருக்கும் ஏன்னா ஆமாம் இவ்வளவு செடி இருக்குது எப்படி தெரியும்? புதர் மாதிரி இருக்குது, புலி இருந்தாலே தெரியாத. ஆமாம் இது ரொம்பவும் ஆபத்தான பகுதி. எப்போ என்ன அனிமல்ஸ் வருதுன்னு தெரியாது. சைடில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகளாக தான் இருக்குது. நாங்களும் ஏதாவது அனிமல்ஸை பார்க்கலாம்னு தேடிக்கிட்டே போகிறோம். எந்த அனிமல்ஸையும் பார்க்க முடியலை. புதர் காடுகளாக தான் இருக்குது. இப்படி புதருக்குள்ளே நின்று பார்க்காண்டா, இதுக்குள்ளே நின்று சாடிக்க போகணும். எல்லாம் 7 மணிக்கு அப்புறம் வெளியே வரும். இதெல்லாம் யாரா தண்ணி குடிக்க வருங்களா? முக்கியமாச்சு அப்படித்தானே? யானை இருக்கும், புலி இருக்கும், எல்லாமே இருக்குங்க. மூங்கில்லாம் இப்படி பட்டிருக்குதா இல்லை வந்து யானை அப்படி உடைச்சதா? அந்த மூங்கில் இப்படி தான் வளருமா? இது வந்து ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னா அந்த நெல் வந்து எந்த அனிமல்ஸ் உள்ளே இருந்தாலும் தெரியாத அளவுக்கு காடாகத்தான் இருக்குது. அந்த அரிசி விதை கொட்டி இதான் இருந்தால் சொல்லியிருப்பாங்க அப்படித்தானே? ஆமாம் இருந்து சொல்லுவாங்க. மானு வரைக்கும் காணல அப்படிதானே? மானு வரைக்கும் காணல. இது தானே சரிஞ்சதா இல்லைன்னா வந்து யானை சரிச்சு போட்டுருமா? இல்லை அது நான் சொன்னலைங்களா, இந்த மூங்கில் அரிசி வந்தாலே உள்ளே செல்ல செல்ல பயமாக தான் இருக்கு. உள்ள அனிமல்ஸ் எதுவும் இருந்தாலும் தெரியாது. கோயிலுங்க இது? ராமர் கோயிலா? ராமர் கோயிலா? யார் வந்து இங்கே வந்து வழிபடுறாங்க? ஓ, கெஸ்ட் ஹவுஸில் வேலை பார்க்கவங்க அப்படி தானே? ராமர் கோயில். விலங்குகள் மறைந்திருந்து தாக்கக்கூடியதுனால முடிந்தவரை இந்த ரூட்டில் போகும்போது காரை விட்டு இறங்குவது ரொம்பவே ஆபத்தானது. இது காப்பி எஸ்டேட்டுங்க. தனியாருக்கு சொந்தமான காப்பி எஸ்டேட்டு நிறைய இருக்குது.
தைரியமாக இருக்காங்க பார்த்தீங்களா வெளியே. அவங்க வெளியூர்லேருந்து வந்துட்டாங்க. இங்கே பார்த்து அவங்க சரியாக வேலைக்கு வந்துருக்காங்க. அவங்க ஊரில் வேலைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமாம். இவங்கள பார்த்தா வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க. அவங்கக்கிட்ட அனிமல்ஸ் எப்போ வரும் பார்த்தீங்களான்னு கேட்டபோது நைட் டைமில் தான் வரும்னு சொன்னாங்க. டைகர் எப்போ வரும்? டைம் வரக்கூடிய டைம் நைட்டா? நைட்னா எப்போ? 9 மணி. எந்த அனிமல்ஸையும் பார்க்க முடியலன்னு திரும்பி வரும்போது ஒரே ஒரு பைசன் மட்டும் தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. போலாமா? இன்னைக்கு அதிகாலை 5:30க்கு மேலே அனிமல் சைட்டிங் இருக்கும்னு வந்தோம். அப்போவும் எதுவுமே பார்க்க முடியலை. அந்த வீடியோ தான் இது. இந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.